இறைவன் செய்த அற்புதங்களுக்கு நன்றியாக ஜோசப் அவர்களை தனது 30வது திருமண நாளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். வித்யா மனிதா இறைவன் செய்த அற்புதங்களுக்கு நன்றியோடு கேட்கின்றார்கள். ஜீவா குமரேசு அவர்களது 30வது ஆண்டு திருமண ஆண்டை முன்னிட்டு இறைவனுக்கு நன்றியை போகின்றார்கள். ஆக்னேஸ் நயானிகா உடைய தனது பிறந்த நாள் முன்னிட்டு இறைவன் நன்றியாக போகின்றார்கள். கவிதா ஷைலஜா ஜார்பார் இறைவன் நன்றியாக போகின்றார்கள். மேலும் உருவன் மோசஸ் அல்போஸ் அது 40வது நிலைமாறும் இந்த ஆண்மை பார்த்திக்காகவும் ஜார்ஜ் ரோஸ்பெரி நெல்லி வாங்கன் சாரதா அவருடைய ஆண்டரை பார்த்திக்காக திருப்பியப்படுத்தப்படுகிறது. பெண்களோடும் இயேசுவின் தாய் மரியாவோடும் அவருடைய சகோதரோடும் சீரர்கள் ஒரே மனதோடு இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகாலை பொழுதிலே என்னுடைய திருவுடைய ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இறைவன் இந்த நாளில் தன்னமிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். சனிக்கிழமை தோறும் அன்னை மரியாதை வைத்து அன்னை மரியாதை நமக்காக இறைவன் மறுத்து பேசி அனைத்து வரங்களையும் பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையில் கூடி வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக ஜெப வாழ்வில் ஈடுபட்டிருப்பதையும் இறைவனுடைய திருமணத்தை நிறைவேற்று தன்னை அர்ப்பணித்தவர் என்பதையும் நாம் அதே போல நாம் நம்முடைய வாழ்வில் ஜெப வாழ்வில் ஈடுபட்டு இறைவனிடமிருந்து வரங்களை பெற நாம் தயாராக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் வழியாக ஜெபமானின் வழியாக இறைவன் அன்னையை மையப்படுத்தி இறைவனிடமிருந்து அனைத்து வரங்களை பெறுவதற்காக அதை ஒப்புக்கொடுத்து வந்தார். திருப்பலித்தரோ ஒப்புக்கொடுக்கக்கூடிய குற்றங்கள் பாவங்கள் குறைகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டு மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கனியாகிய மரியாதை வானக தூதர்களே, சகோதர சகோதரர்களே, நம்முடைய நாடு
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசித்தோம். ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருந்த பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமியரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டு வேண்டிக் கொண்ட கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால் தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை பொறுத்து நான் விலகிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுதும் துணிவோடு கதை எதுவுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. வலுவிறை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதிக்கின்றன. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதிக்கின்றார். வன்முறையில் நாட்டம் கொண்டவரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பார். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். அனைவர்கள் அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்த பொழுது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் பொழுது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உன்னை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் எனும் பேச்சு சகோதரிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என எனக்கு தெரியும். இயேசு செய்தவை வெறும் பலவும் வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இது கிறிஸ்துவனுக்கு வாழ்வரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவன் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு வேண்டிய அளவுக்கு ஞானத்தையும் அறிவையும் திறமைகளையும் கொடுத்து வருகின்றார், வழிநடத்தி வருகின்றார், பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார். ஆனால் தன்னுடைய வாழ்வு உணர்வுகளின் மூலமாக, செயல்பாடு மூலமாக, சிந்தனை மூலமாக ஒவ்வொரு மனிதனும் மற்றவரை பார்த்து வேறுபட்டிருப்பதை பார்க்கிறோம். நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை 3 முறை என்னை அன்பு செய்கிறார் என்று சொல்லிய பிறகு என்னை பின்தொடர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆனால் அது தொடர்ச்சியாக என்னுடைய நற்செய்தி வாசகத்தில் பக்கத்திலே யோவான் நற்செய்தியாளர் இருக்கிறார். அவரை பார்த்து இதற்கு என்ன ஆகும் என்று அவரை பார்த்து ஆண்டவரிடம் கேட்கின்றார். இறைவன் கொடுத்த வழியானது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வழியாக இருக்கிறது. இறைவன் நம்மை அழைக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் அழைக்கப்பட்ட அனைவருமே கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவ்வாறு பின்பற்றி வாழும் பொழுது நான் எவ்வாறு பின்பற்றி வாழ்கிறேன், எப்படி பின்பற்றி வாழ்கிறேன், எந்த செயல்பாடுகள் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறேன் என்பதை தான் நாம் அலசி பார்த்து நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நற்செய்தி வாசகத்திலே கூறப்படுகிறது. ஆண்டவரே, அவருக்கு என்ன ஆகும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா. அப்படி என்றால் பிறரை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைவதை பார்க்கிறோம். ஒரு அரசர் என்ன செய்கிறார்? இது சமையல்காரரை கூப்பிட்டார். ஒரு சமையல்காரர் பீட்டர் அவர் கூப்பிட்டு 100 பேருக்கு ஒரு பிரியாணி செய்யுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். மற்றவனை கூப்பிட்டு எனக்கு மட்டும் ஒரு கிண்ணத்தில் பாயாசம் செய்ய சொல்கிறார். 2 பேரும் அனுப்பப்படுகிறார்கள். இருவரும் செய்கிறார்கள். உடனே முதலாவது சமையல்காரன் செய்கிறான். என்னை எட்டி பார்க்கின்றான். எனக்கு மட்டும் 100 பேருக்கு சாப்பாடு செய்யுங்கள், இவனுக்கு ஒரே ஒரு பாயாசம், இது நீதி கிடையாது என்று என்ன செய்கிறான்? இந்த பாதி சமையலை விட்டுவிட்டு அரசரிடம் ஓடுகிறான். ராஜா, நீ செய்வது நியாயம் கிடையாது. ஏனென்றால் நான் 100 பேருக்கு நான் பிரியாணி செய்கிறேன். ஆனால் இவருக்கு பார்க்க ஒரே ஒரு கிண்ணத்தில் பாயசம் நல்ல ஜாலியாக இருக்கிறேன் சொல்கிற பொழுது அரசு சொல்கிறார், நீ உன்னுடைய பணியை மட்டும் செய், நீந்தி போயிட போகிறேன், ஏன்னா 100 பேர் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். பிரிவா மற்றவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்கின்ற பொழுது அது நிறைவாக ஆன்மீக சொல்கிறார். எனவே அரசு 2 பேரையும் கூப்பிட்டு செல்கின்றார். 100 பேர் திரும்பி அந்த சமையல்காரர்களை பார்க்கும்பொழுது பிரியாணி கொஞ்சம் அடிபடுத்தி விட்டது. இந்த
இந்த 100 பேரும் நல்ல முறையில் உணவு அருந்தினார். இவரும் இவருக்கு மகிழ்ச்சியாக இருந்து ஆனால் பாயாசம் கொடுத்ததற்கு மன நிறைவாக ஏற்பட்டது. இந்த 2 பேரிலே பார்க்கும் பொழுது அரசு சொல்லுவார், கடவுள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் நம்பிக்கையோடு கொடுக்கப்பட்ட ஞானத்தையும் திறமையும் வைத்துக் கொண்டு கடவுளுக்கு மகிமை சொல்ல வேண்டும், மகிமை செய்ய வேண்டும். மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தனக்கு தோல்வியையும் தனக்கு பின்வருகின்ற பிரச்சனையும் சந்திக்க நேரிடுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம், இவன் நம்முடைய குடும்பத்திலே குழந்தைகள் கூட இந்த குழந்தை நல்லா படிக்கிறது என்று கம்பேர் பண்ண ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தை நோய்வாய்ப்பட்டோ மற்றவருடைய பின்தங்கிய நிலையில் போவதை பார்க்கிறோம். ஆனால் கடவுள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தன்னுடைய நம்பிக்கை மேலே அவருடைய வலிமை மேலே அவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு ஞானத்தையும் திறமையையும் அறிவையும் கொடுக்கின்ற பொழுது அதில் வளர்ந்து அவருக்கு மையப்படுத்த வேண்டும் என்றுதான் செய்தி என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுவை அழைக்கின்ற பொழுது நீ கடைசி வரைக்கும் நீ துன்பப்பட்டு மரித்து சாவாய் என்று அவர் ஏறி. ஆனால் அதே யோவான் என அழைக்கின்றார். அவர் கடைசி வரையில் இந்த 12 யூதர்களிலே யோவான் மட்டுமே கடைசி வரையில் சாதாரண மரணத்தை கண்டடைந்தார். கடைசி வரையிலும் ஆண்டவருடைய நற்செய்தி எழுதி அதை மக்கள் நற்செய்தி எழுதி அறிவிக்கக்கூடிய ஒரு பணியை ஆண்டவர் நடத்துகிறார். எனவே இந்த 2 பேரும் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள், 2 பேருமே இறைவனால் பணி செய்யப்படுகிறார். இவர் நற்செய்தி எழுதி வாழ்நாள் முழுவதும் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் பேரானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ரத்தத்தை சிந்தி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய கடவுளுடைய திருவிழம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை, நம்முடைய கொடுக்கப்பட்ட ஞானத்தையும், நமக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையும் திறமையாக செய்து நாம் பயன்படுகின்ற பொழுது இறைவன் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நன்மையிலே திருப்பலி வழியாக இறைவனை வேண்டும் என்று ஆடுவோம். ஆமென். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம்
இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயா செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை முன்னுரைப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்கள் பாஸ்கராகிய கிறிஸ்து வழியாக சிறு பாடுகாலத்தில் உம்மை உறுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புவிடுத்து சிலுவையில் மெய்யான பலி, முற்கால பலிகள் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர்களிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாக விளங்கினார். ஆகவே பாச மகிழ்ச்சி கொண்டு அனைத்து உலகிலும் மாந்தரடை உருவாக்களிக்கின்றனர். அவ்வாறே அற்றமை கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை பண்பாடு முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபடவும் மனித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை விட்டு தம் சிறுகளுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவை விடுதி அருளியவில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவரமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எழுந்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை
அன்பில் நிறைவேற செய்தருளும். ஈரோடமிருந்து அழைத்துக் கொண்ட ரூபன், மோசஸ், அல்போன்ஸ், ஜார்ஜ், ரூத்வேல், லில்லி வாகனர், சாரதம்மா மடியாரில் நினைவுதலும் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்ட தெய்வர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தார்கள். மேலும் உயிர் தேடும் எதிரோடு உயிரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுந்தும் திரும்ப அவரையும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராகிய அனைவருடன் நாம் நிலைவாகி அவன் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போதேத்து மரணோடு இருந்தார். இவர் வழியா இவரோடு இவர் எல்லா இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவனுமையால் பயிற்சிப்பட்ட நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுகள் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிடத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை உண்டாடுகின்றோம். புதிய இரக்கத்தின் உதவியான பாவத்திலிருந்து எங்கள் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் மேம்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துவதற்கு முன்னேறு எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்டு உமது திருவுளத்திற்கு ஏற்பட்ட அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உலகோடும் இன்று இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதி ஏனெனில் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும். ஏனெனில் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும். ஏனெனில் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செல்வன், உலகின் பாவங்களை போகின்றவர், தம்மரின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தூடலும் திறத்தும் நம்மளவரின் காத்து நிலைவார் அளிப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டுதல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழைய மரத்திலிருந்து புதிய மறைபொருட்களுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போல பழைய நிலைகளுக்கு விடுவிக்கப்பட்டு தூய் பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். பள்ளுவத்தில் படைத்த எல்லா பிதாவாகிய இயேசுவே, அவருடைய நாமத்தில் சிருஷ்டிக்கிறேன். வெப்பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தரின் பிறந்தார். போற்றுகிறார் மாணவர் செய்யப்பட்டார். பாரதத்தில் தோன்றினார். பள்ளுவத்தில் எல்லா அவருடைய பரிசுத்த இயேசுவே, பரிசுத்த இயேசுவே, புனித இயேசுவே, பாவம் இயேசுவே, சரியான இயேசுவே, நீதி இயேசுவே. ஆமென். மீண்டும் ஜீவத்தன்னை உமது பெயர் தூய்மையை போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் மீனுலையில் இருப்பது போல மண்ணுலையிலும் இருக்க. அருள் நிறைந்த